ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 2 சயின்ஸில் நாம் இதில் 78 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதிலேருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கு கீழ் உள்ளவற்றுள் எவற்றை நீரில் பயன்படுத்துவீர்? ஆன்சர் மேலே உள்ள அனைத்து மேலே உள்ள 3 ஆப்ஷனுமே ஆன்சராக வரும். கழிவுகளை உருவாக்கும் அளவை குறைத்தல், கழிவுகளை மறு பயன்பாட்டு முறையில் பயன்படுத்துதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். வாகனங்களில் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இது 3மே வரும். மண் அரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள், மரங்கள் வளர்ப்பு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மரங்கள். கீழ் உள்ளவற்றுள் மண் அரிப்பு அதிகமாக காணப்படும் இடம், அதிகமான மழை பொழிவு உள்ள இடம். கீழ் உள்ளவற்றுள் தீர்ந்து போகாத வளம் ஆர் வளங்கள். ஆப்ஷன் ஏ காற்றாற்றல். கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலங்கள். விடை மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு. பசுமை இல்ல விளைவு குறிப்பிடுவது பூமி வெப்பமாதல். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம். ஆப்ஷன் ஏ நீராற்றல். புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு கடல் மட்டம் உயர்தல், பனிப்பாறைகள் உருகுதல், தீவு கூடங்கள் மூழ்குதல். இது எல்லாமே. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று எது? காற்றாலையின் இறக்கைகள் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன. கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் ஆற்றல் ஓத ஆற்றல். ஒரு உயிரினத்தின் வாழ்திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. உயிரற்ற காரணி. வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை டேஸ் எனப்படும். பதங்கமாதல். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்கு உட்செல்லும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஒளிச்சேர்க்கை. டேஸின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமடைதலும் ஏற்படுகிறது. கரியமிலா வாயு. நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுது. அனைத்தும் குளம், ஏரி, நதி, இது எல்லாமே நன்னீர் சூழ்நிலை மண்டலம்தான். உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள். உற்பத்தியாளர்கள் தாவரங்கள். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு சமையலறை கழிவுகள். காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம்: மாசுபாடு. களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும். ஆன்சர் ஆ மற்றும் ஆ. நில மாசுபாடு, நீர் மாசுபாடு. மனிதர்களுடைய தலையீடுகளின்றி உருவான சூழ்நிலை மண்டலம். ஆப்ஷன் ஏ இயற்கை சூழ்நிலை மண்டலம். நிலவாழ் சூழ்நிலையை கண்டுபிடித்து எழுது. மலைப்பகுதிகள், பாலைவனங்கள். நிலவாழ் சூழ்நிலையை கண்டுபிடித்து எழுது. மலைப்பகுதிகள், பாலைவனங்கள், இது 2மே ஆன்சர். மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் சூழ்நிலை மண்டலம் செயற்கை சூழ்நிலை மண்டலம். அடிப்படையாக ஆற்றல் உற்பத்தியானது எவற்றில் நிகழ்கிறது? தாவரம். இறந்த தாவரங்கள் விலங்குகளில் உள்ள கரிம பொருட்களை சிதைத்து உயிர் வாழ்பவை. சிதைப்பவைகள். கீழ்கண்டவற்றுள் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை எது? விடை எருமை மாடு. பறவை பண்ணைகளில் டேஸ் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகிறது. பறவையினங்கள். டேஸ் ஒரு மிகச்சிறந்த உரம். மண்புழு உரம். டேஸ் வேளாண்மையை விட லாபகரமானது. பண்ணை தொழில்.
பறவை பண்ணை தொழிலில் தமிழ்நாட்டின் டேஸ் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. விடை நாமக்கல். நமது சுற்றுச்சூழல் டேஸால் சூழப்பட்டுள்ளது. உயிர் மற்றும் உயிரற்ற காரணி. பின்வருவனவற்றுள் உயிர் காரணி எது? ஆடு. மனிதர்கள் தங்கள் உணவிற்காக டேஸை சார்ந்துள்ளனர். தாவரங்கள். முதன்மை உற்பத்தியாளர்கள் எவை? பசும் தாவரங்கள். சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டு எது? பாக்டீரியா. பழங்கால மனிதர்களால் வளர்க்கப்பட்ட விலங்கு நாய். பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் செம்பு. வளிமண்டலம் டேஸ் அடுக்குகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. 5 அடுக்கு. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு டேஸ் ஆகும். 0.03%. உலக வானிலை தினம். உலக வானிலை தினம் மார்ச் 23. இந்திய திட்ட நேரத்தை கணக்கிடும் தீர்க்க ரேகை டேஸ் வழியாக செல்கிறது. அலகாபாத். இந்திய திட்ட நேரத்தை கணக்கிடும் தீர்க்க ரேகை டேஸ் வழியாக செல்கிறது. அலகாபாத். கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையேயும் அமைந்துள்ள மண்டலம் டேஸ். வெப்பமண்டலம். டேஸ் காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. பாராமானி. மேற்கண்ட படம் டேஸ் வீசும் திசையை காட்டுகிறது. வடகிழக்கு பருவக்காற்று. பருவகாலம் என்பது டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அரேபியன். செங்குத்து மேகம் டேஸ் கார்மேகம். டேஸ் மேகம் மழை பொழிவை தருகிறது. சாம்பல். ஏ. ஏபி இரத்த வகை உடையோர் அனைவரிடமிருந்து இரத்தத்தை பெறுவோராக கருதப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அனைத்து வகை இரத்த பிரிவினரிடமிருந்தும் இரத்தத்தை பெறலாம். காரணம் ஆர். ஏபி இரத்த வகைகளில் ஆன்டிபாடிகள் காணப்படுவதில்லை. விடை கூற்று ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. வேரின் டேஸ் அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது. வேர்தூவி. நவீன உடற்செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் வில்லியம் ஹார்வி. நவீன உடற்செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் வில்லியம் ஸ்கார்வி. இருமுனை நியூட்ரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை. இருமுனை நியூட்ரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை. பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது மூளை. அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை டேஸ். புனர்வெற்பி தண்டுவடம் தசைகள். சைலமும் புளோனேயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும். ஒன்றிணைந்தவை. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். கிராஃப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? மைட்டோகாண்ட்ரியாவின் உட்பகுதி ஸ்ட்ரோமா எனப்படும். ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது? நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் பொழுது. அட்டையின் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது. ஆப்ஷன் இ. தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல். அட்டையின் உடற்கண்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மெட்டாமியர்கள். அட்டையின் தொண்டைப்புற நரம்புத்திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? விடை நரம்பு மண்டலம். அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. தொண்டை. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 33. பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள். வெப்ப இரத்த விலங்குகள். இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்கு விவிபேரஸ். ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் செயல்மிகு கடத்துதல் டேஸ். மூலக்கூறுகளின் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கின்றன. ஆற்றல் செலவிடப்படுகிறது. இவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். இவை அனைத்தும். இது எல்லாமே ஆன்சர்.
வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. சைலம். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர். வேர் தூவிகளானது ஒரு புறத்தோலின் நீட்சியாகும் ஒரு செல் அமைப்பாகும். கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? செயல்மிகு கடத்துதல். மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? எண்டோகார்டியம், எபிகார்டியம், மையோகார்டியம். இவை அனைத்தும் மேற்கூறிய அனைத்தும் தான் ஆன்சர். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது? ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. ஆப்ஷன் இ.